வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்றைக்கு ஈஜிப்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மியூசியத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது புதுசாக கட்டப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் லேட்டாக வந்திருக்கிறதால உடனே உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு டக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ காட்டுறமோ அவ்வளோத்தையும் காமிக்கிறான் இந்த வீடியோட மெயின் டார்கெட். இதில் பார்த்தீங்களான்னு தெரியும், இதான் இந்த நுழைவாயில். உள்ளே வந்தோன்னே டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி போட்டு உள்ளே வரணும். பார்த்தீங்களாண்டா எல்லாமே ஒரு முக்கோண ஷேப்பில் இந்த பிரமிட் வடிவத்திலேயே காட்டியிருக்கிறாங்க. என்ன ஃபாலோ பண்ணுங்க, உள்ளே போகிறோம், என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்க்க உங்களுக்கு வழக்க பக்கம் தெரியுது, இந்த பெரிய சிலை ராமேசஸ் 2 என்ற ஒரு காவலாளின்ற சிலை இது ஒரு 82 டன் உள்ள ஒரு சிலை, 32 அடியில் செஞ்சுருக்காங்க. இதை ஒரு வரவேற்பாளராகவும் இந்த அருங்காட்சியகத்தின் காவலராகவும் பணிபுரிகிற வகையில் இந்த முன்னுக்கு முதல் சிலையாக அமைச்சிருக்காங்க. மிக பெரும் சிலை உண்டு. நார்மலான படிகளும் இருக்குது, எலக்ட்ரானிக் படிகளும் இருக்கிறதால நாங்கள் எலக்ட்ரானிக் படியில் போனால் வீடியோ எடுக்கலாம்னு எலக்ட்ரானிக் படியை எடுத்துருக்குறோம். உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சிலைகள் எல்லாம் குரானைட் ஸ்டோனாலான மிக மிக பெரிய சிலைகள். ஆக்களுக்கு பக்கத்தில் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ்கள் தெரியும். இந்த சிலைகளுக்கு நடுவில் ஒரு ஸ்பெஷாலிட்டியான சிலை இருக்குது. அது இந்த மனித முகம் உள்ள சிங்கத்தின் சிலை. இது தியானம் மற்றும் வலிமை இல்லாத பாதுகாப்பை குறிக்கிறது. இது ஈஜிப்ட் நாட்டில் அவங்களோட பாரோன்னு சொல்லக்கூடிய ஒரு கிங் இந்த முகம் இந்த சிங்கத்தோட மேட்ச் பண்ணியிருக்கிறதா அவங்கள அந்த பழைய வரலாறு சொல்கிறது. பட் இந்த சிலை ஒரு அரசண்ட செல்ல பிராணி என்று சொல்லி இங்கே இருக்கிற லோக்கல் இங்கத்தே ஆக்கள் 2 பேர் சொல்கிறதே நான் கேட்டிருக்கேன். மேலே வந்தோடனே வலக்கை பக்கம் இருக்கிற கண்ணாடின்ற ஜன்னலூடாக பிரமிட்ஸ் தெரிகிற மாதிரி தான் இந்த கட்டிடம் வைக்கப்பட்டுள்ளது. உள்ளே பார்த்திங்கன்னா அங்கே தூரத்தில் பிரமிட் தெரியுது. நான் எவ்வளோ க்ளோஸ்அப்பாக அவங்களுக்கு காட்ட முடியுமோ அவ்வளோத்துக்கு ஜூம் பண்ணுறேன். ஏன்னா நான் இது ஃபோனில் எடுத்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கிளாரிட்டி, மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த அருங்காட்சியகம் மெயினாக டுட்டன் காமோன் என்ற ஒரு அரசட்ட உடைமைகளை உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் இது காட்டப்பட்டிருக்குது. டுட்டன் காமோன் என்ற ஒரு அரசன், அவரை கிங் டுட் என்று கூப்பிடுவாங்க. அவர் 9 வயதிலேயே அரசனானவர். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ஆட்சி புரிஞ்சு
அவற்ற சமாதியை வந்து ஒருத்தருமே கண்டுபிடிக்காமல் தான் இருந்தது. பட் 1922ஆம் ஆண்டு இந்த சமாதி கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே தொடப்படாத ஒரு கல்லறை, அதுக்குள்ளே இருந்து எவ்வளோ பொக்கிஷங்களை வெளியில் எடுக்கணுமோ அவ்வளோ பொக்கிஷங்களையும் எடுத்து அதை உலகுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மியூசியத்தையே அவங்க கட்டி எழுப்பியிருக்காங்க. துத்தன் காமன் வந்து இப்போவும் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லலாம். அவரை ஏன்னா அவற்றை இந்த கல்லறையால் வந்து இன்றும் நினைவு கூறப்படுகிற ஒரு எகிப்து நாகரிகத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் பாவித்த உடைமைகள், அவற்ற ஆபரணங்கள், அவரோட தேர், அவற்ற ஆயுதங்கள் மற்றும் அவரை எப்படி அடக்கம் செஞ்சவங்கன்ற முழுக்க இந்த மியூசியத்துக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற வந்து துத்தன் காமன்ற அரசட்ட முகமூடி வந்து இதுவும் வந்து 1922ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது அவர் இளம் மண்ணற்ற மம்மி என கூறக்கூடிய அவர் உடலத்தின் மேலே இதை வச்சு பாதுகாக்க, அவரோட முகத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த முகமூடி அவங்க செஞ்சுருந்தாங்க. அதில் வந்து இந்த முகமூடி பெரும்பாலும் திடமான தங்கத்தாலானது. ஒரு 11 கிலோ தங்கம் இந்த முகமூடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நீல நிற லேபிள், கண்ணாடி மற்றும் விலை மதிப்பட்ட கற்களால் இந்த மாஸ்கை செஞ்சுருக்காங்க. இந்த மாஸ்கை பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் அடிபட்டு இந்த வீடியோ எடுக்கிறதே சரியான டைட்டாக இருந்தால் அப்படின்னு உள்ளே பூந்து அவங்களை காட்டணும் மட்டும் வீடியோ எடுத்தது. அவரோட கழுத்துக்கு அணியக்கூடிய ஆவணங்களும் இதில் சைட்டில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அவரை வந்து ஒரு டிஜிட்டல் முறையில் ஒரு துத்தன் காமன் கல்லறையை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் தொட்டு பார்க்க வந்து டிஜிட்டலாக ஒரு ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருந்தது வந்து பார்க்கலாம். அதோட அவரோட உடைமைகள், உடலை வைக்கக்கூடிய ஒரு பட்டி. பட் இந்த மாஸ்கை திருப்பி காட்டணுன்னா இதை வீடியோ எடுக்கிறது வந்து டைட்டாக இருந்தால் அப்படி இருந்தும் ஒரு மாதிரி எடுப்போம்னு தான் எடுத்தது. இந்த மாஸ்க் வந்து இந்த எஜிப்டின் ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதான் நாங்கள் அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன். இது வந்து இந்த உடலை வந்து எப்படி அடக்கம் செஞ்சு தட்டி பார்த்து உள்ள உங்களுக்கு ஒரு விரிவான விளக்கத்தை தெரியும். இந்த தலை வந்து டெல் அமர்னா என்று சொல்லக்கூடிய ஒரு இளவரசின்ற ஒரு தலை. இது வந்து லைம் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறதான் துத்தன் காமன்ட வந்து தங்க சிம்மாசனம். இது வந்து முழுக்க தங்கத்திலானே ஆன ஒரு சிம்மாசனம். உள்ளுக்க மரம் இருந்தாலும் தங்கத்தால் ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணியிருக்கு. அதோட வந்து இதில் வந்து ஒரு படம் இருக்குது. அது வந்து அவர்கிட்ட மனைவி அன்கெசா நாமுன் என்றது அவரோட பேர். அவள் வந்து மன்னனை அபிஷேகம் செய்கிற ஒரு படம் தான் அந்த கதிரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மரத்தாலான ஒரு கதிரையும் இருக்குது. சின்ன பொருட்கள், குழந்தைகளை வைக்கக்கூடிய உடல் வைக்கக்கூடிய பட்டிகள், ஒரு மரத்தாலான ஒரு பெரிய பட்டி, இப்படி பல பொருட்கள் அந்த கலரிலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டு இங்கே வந்து உலகத்துக்கு காட்டுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. கிரானைட் ஸ்டோனால் ஆன தண்ணீர் கோலைகளையும் பார்க்கலாம். இதெல்லாம் விலை மதிக்க முடியாத ஒரு தண்ணீர் கோலைன்னு தான் சொல்லலாம். இன்னொரு உடலை வைக்கக்கூடிய ஒரு பட்டி ஃபுல்லாக தங்கத்தாலேயே சுற்றி கட்டப்பட்டிருக்கு.
விலை மதிக்க முடியாத தங்கம், வைரம், வைடூரியம், கற்கள் என பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இந்த துணி வந்து அவங்களோட உடலத்தை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்காண்டி இந்த உடலை வந்து சுற்றி இந்த துணியால் பாதுகாப்பாக பதப்படுத்துவாங்க. அந்த துணியை வந்து எவ்வளவு வழியில் எடுக்கணுமோ அவ்வளோ வழியில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறாங்க. இவ்வளவு வந்து அரசற்ற ஆபரணங்கள், விதவிதமான மாணிக்க கற்கள், தங்கம் என்று பல விலை மதிக்க முடியாத விஷயங்களை அடங்கிய ஆவணங்களை தான் சொல்லலாம். அரசற்ற நாயின் சிலையையும் கொண்டு இங்கே வச்சிருக்கிறாங்க. இதுவும் கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. இங்கே வந்து ஒரு 4 தலை உள்ள ஒரு சிலை கல்லில் செதுக்கியிருக்கிறாங்க. இதை பார்க்க வந்து மெழுகில் செதுக்கிற மாதிரி அவ்வளோ அச்சு அடங்கின ஒரு சிலையாக இருக்குது. இது எப்படி செதுக்கிறீங்களான்றது நான் நினச்சும் பார்க்கலாம். இதுக்கு அவ்வளோ ரியாலிட்டியாக உண்மையான முகம் மாதிரி இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுடைய உடனத்தை வைக்கக்கூடிய பட்டிகளும் இருக்குது. எல்லாமே வந்து கூட தங்கம் தான் பாவிச்சிருக்காங்க. இது ஒரு பாதுகாப்பான ஒரு தங்கப்பட்டி. உள்ளுக்குள்ளே வந்து உடலங்கள், பொக்கிஷங்கள் இருந்தால் அதை சுற்றி 4 பேர் பாதுகாப்புக்கு நிற்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பில் செஞ்சுருக்காங்க. மேலும் பல ஆபரணங்கள், நிறைய ஆபரணங்கள் எகிப்து மன்னர்கள் பாவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எங்களோட தமிழ் மன்னர்களும் வந்து அந்த காலத்தில் தங்க ஆபரணங்கள் அணிவது வழக்கம். அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க. இது வந்து 3000 வருடங்களுக்கு முன். இப்போ இருக்கிற ஃபேஷன் ஸ்டைல்லையே அந்த டைமில் மோதிரங்களாக இருந்தாலும் சரி, நெக்லஸ்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து மிக மிக துல்லியமான ஒரு வேலைப்பாட்டுடன் செய்திருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து மன்னரோட தலையில் வைக்கக்கூடிய ஒரு முடி மாதிரி உண்டு. இதை வந்து நான் கட்டிலன்னு தான் நினைச்சேன் முதல். பட் அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுன்ற டீட்டெயில் படி பார்த்தா இது வந்து ஒரு சோஃபா மாதிரியான ஒரு செட்டப், அரசர்கள் இருக்கக்கூடிய ஒரு கதிரை என்று தான் சொல்லலாம். இதுலேயும் வந்து ஃபுல்லாக கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காவலாளிகள் இந்த சிலைகளாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஆயுதமாக இருந்தாலும் சரி, தங்கம் எங்கே பார்த்தாலும் தங்கமாக தான் இருக்குது. அதுவும் கிராம் கணக்கில் இல்லை, கிலோ கணக்கில் தங்கமாக இருக்குது. சின்ன சின்ன கத்தி வடிவிலான ஆயுதங்களும் இருக்குது. கோலைகள், தண்ணீர் குடிக்கிற கோலைகளாக இருக்கட்டும், விருந்தாளிகளுக்கு உபசரிக்கக்கூடிய தேநீர் கோலைகள், குப்பிகள், சின்ன சின்ன சாப்பாடுகள் வைக்கக்கூடிய டப்பாக்கள் நிறைய இருக்குது. இது வந்து மண்ணற்ற உடலை வந்து முதலாவதாக வந்து இந்த ஒரு பட்டிக்குள்ளான் வச்சிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன ஒரு பட்டி. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்றாலாம், இந்த பட்டியை இதை விட கொஞ்சம் பெரிய சைஸிலான இந்த பட்டிக்கு இதை தூக்கி வச்சுட்டு, அதுக்கு பிறகு இந்த பட்டியை தூக்கி அதையும் விட பெரிய சைஸான இன்னொரு பட்டிக்குள்ளே தூக்கி உள்ளே வச்சு தான் அவங்களோட உடலை வந்து இவ்வளவு வருடங்களாக பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழியாக அவங்க செஞ்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தங்கமும்
வைரமும் கற்களும் என்னென்னு சொல்கிறது தெரியாது. இது வந்து இந்த 3வது பட்டி. அப்போ 2 பட்டி ஒரு பட்டி ஒன்றுக்குள்ளே போய் அடுத்த பட்டி என்னொன்றுக்கு போய் 3வது பட்டி தான் ஒரு சதுர ஸ்டோர் ரூம் மாதிரியான ஒரு பட்டிக்குள்ளே போகுது. அப்போ இந்த 3 அடுக்குள்ள ஒரு உடல் பட்டியை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு 3 பெரிய சதுர பட்டியக்குள்ளே, அதுவும் வேறு வேறு சைஸில் இருக்கிற சதுர பட்டியை ஒன்றொன்றா தூக்கி அதுக்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வேறு சைஸிலான சதுரப்பட்டிகள் இருக்குது. ஒவ்வொரு சதுரப்பட்டிக்குள்ளேயும் ஒவ்வொரு சதுரப்பட்டி உள்ளடங்கக்கூடிய மாதிரியான செட்டப்பில் செஞ்சு அதை 4வது பெரிய ஒரு பட்டிக்கு அந்த 3 சதுரப்பட்டியை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சின்ன சின்ன ஆபரண பட்டிகளாக இருக்கட்டும் சரி, கதிரைகளாக இருக்கட்டும் சரி, கால் வைக்கக்கூடிய சின்ன மேசைகளாக இருக்கட்டும் சரி, எல்லாமே மிக துல்லியமான வேலைப்பாடும் தங்கமும் பதிச்சு தான் செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன ஆயுதங்கள், இது விசிறிகள். இதில் வந்து அந்த ஃபெதர்ஸ் வந்து இறக்கைகள் இல்லாமல் போயிட்டு, பட் விசிறின தடிகள், தண்ணீர் கோயில்கள், மேலும் சின்ன சின்ன அனிமல்ஸ், மிருகக்கணுண்ட சிற்பங்கள். இதில் நிறைய எங்களுக்கு விளங்கப்படுத்த எனக்கு வார்த்தைகள் வரையில், பட் என்னால் முடிஞ்ச அளவு சொல்லி கொண்டு போகிறேன். பிள்ளையாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கரெக்ட் பண்ணுங்க. கூட இந்த துணிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு துணியில் அந்த மை பூசி செட்டப்லாம் செஞ்சுருக்காங்க. சிலது ப்ரௌன் கலராக இருக்குது, சிலது கருப்பு, சிலது சிவப்பு, சில ஒரு வடிவாக கேமராவில் தெரியல, பட் நேரில் பார்க்க ஒவ்வொரு துணியும் வந்து விதமான கலர்களில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னொரு தங்கத்திலான ஒரு சிறிய பட்டி, இதுக்குள்ளே என்னத்தை வச்சாங்கன்னு தெரியல, பட் மேலும் பல ஆபரணங்கள் இதெல்லாம் பார்த்து நான் வந்து அப்படியே வியந்து போய் அப்படியே பார்த்தபடியே இதில் என்ன உங்களுக்கு தனித்தனியை விளங்கப்படுத்த எனக்கு தெரியலை. அது நிறைய இருந்தது, எங்களுக்கு டைம் இல்லாமல் போய்ட்டு 1 ஹவருக்குள்ளேயே வந்து வளத்தையும் பார்த்து வீடியோ எடுத்து ஒரு ப்ளாக் கொண்டு செய்யணும்னு தான் மெயினாக உள்ள இறங்கினாங்க. இதில் நாம் பார்த்து அவங்களோட பேரிச்சம் பழங்களையும் அந்த காலத்துலேருந்து அந்த பட்டிக்கு வச்சு இத்தனை 3000 வருடமாக பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. மன்னர் வந்து திருப்பி உலகத்துக்கு வந்து இதெல்லாம் பாவிப்பார்ன்ற அவங்களோட நம்பிக்கை. வாழ்வுக்கு பிறகு சாவு ஒரு நிரந்தரமான இல்லைன்னு தான் அவங்களோட நம்பிக்கை. வந்து ஆல்வேஸ் எப்போ வேணுமானாலும் நாங்கள் திருப்பி வந்து எல்லாத்தையும் பாவிக்கலாம் என்று அவங்களோட நம்பிக்கையின்படி எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. பாதணிகளையும் பார்த்திங்கன்னா தோளாலான பாதணிகளையும் சரி, தங்கத்தாலான பாதணிகளும் இருக்குது. இந்த உடல் வைக்கக்கூடிய பட்டியை வந்து நான் வசதி வந்து இங்கால பக்கத்தால் காட்டுவோம் கொண்டு வந்தான். இதில் பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும் வந்து அந்த லைனில் அடுக்கி இருக்குது. 1வது பட்டி, 2வது பட்டி, 3வது, 4வது பட்டி என்று ஒவ்வொன்றுக்கு உள்ள அடங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சைஸ் வேறுபாடு அவளோடு அமைக்கப்பட்ட பட்டிகள். ஸோ இது வந்து தூக்கி உள்ளுக்க வச்சுருக்க சான்ஸ் இல்லை. ஒரு பட்டிக்கு மேலால் அடுத்த பட்டியை செஞ்சு, அடுத்த பட்டிக்கு மேலால் அடுத்த பட்டியை செஞ்சு, அடுத்த பட்டிக்கு மேலால் இன்னொரு பட்டியை செஞ்சுருப்பாங்கன்னா நான் நினைக்கிறேன். இல்லாட்டி மேல் பக்கத்தால் இறக்கிட்டு மேலே மூடி இருப்பாங்களோ என்னென்னு விளங்கல. பட் ஒவ்வொரு பட்டியும் வந்து எடுக்க வந்து உள்ளுக்கு இருந்து ஒன்றுண்டா தான் வெளியில் எடுத்துருக்குறாங்க. மேலும் நிறைய ஆபரணங்கள்லாம் இருக்கு. எல்லாமே வந்து
ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ளே இறங்கினா அப்படி இருக்கும், அப்படி தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிறத விட நிறைய வேலைப்பாடுகள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கலாம். பூமராங் மாதிரி ஒரு ஆயுதம் எறிஞ்சா திருப்பி வரக்கூடிய மாதிரி உண்டு. அதில் சின்ன சின்ன உளிகள், அந்த கல்லுகள், தடிகளென மன்னர் பாவிச்ச, இதெல்லாம் மன்னர் பாவிச்ச ஐட்டங்கள் அவரோட சாவுக்கு பின் திருப்பி வந்து அவர் பாவிக்கிறதுக்கு சின்ன சின்ன ஐட்டங்களையும் சேர்த்து இந்த கல்லறையில் வச்சுருக்காங்க. நாதஸ்வரம் ரெண்டும் இருக்குது. அவங்களோட கல்ச்சரின் படி இந்த மியூசிக் அந்த காலத்திலே இருந்திருக்கு. இப்போ நாங்கள் வீடுகளில் வைக்க, இந்த கார்டனில் வைக்கக்கூடிய மாதிரியான சின்ன சின்ன புறாக்கள், தேராக்கள் உள்ள சிற்பங்களையும் அந்த காலத்திலே செஞ்சிருக்கிறாங்க. எண்ணம் பதப்படுத்தி வைக்கக்கூடிய மாதிரி வீட்டு சாமான்கள் வைக்கக்கூடிய மாதிரி பெட்டிகள் எல்லாம் சும்மா துல்லியமாக அப்படியே வட்டி பூட்டின மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலும் நிறைய மது குவளைகளும் தண்ணீர் குவளைகளும் பாவிச்சிருந்திருக்காங்க. இந்த அரசனை பற்றி சொல்ல போனால் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த அரசனை வந்து 2 சின்ன குழந்தைகளுண்ட உடலங்களையும் வந்து இங்கே வச்சிருந்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் பார்க்கலாம், ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா 2 சின்ன பிள்ளைகள மம்மின்னு சொல்லக்கூடிய அந்த உடலங்கள் இது வந்து டுட்டன்காமனோட பிள்ளைகளாக இருக்கலாம் என்று நம்பப்படுது. ஏன்னா அவரோடையே இது புதைக்கப்பட்ட அந்த கல்லறையில் இருந்ததால் ப்ரீமெச்சூர் பேபிஸின் மம்மின்னு தான் அதை நம்ம சொல்லலாம். இல்லை சரியான ஒரு சின்ன குழந்தைகள உடலங்கள் அது வந்து கண்ணாடி பட்டிக்கு இருந்தது நான் பார்த்தேன். பட் அதை வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. டுட்டன்காமன் வந்து 9 வயது இருந்தால் அவர்கிட்ட போட் வந்து இந்த கப்பல் வந்து ஒரு சின்ன சைஸாக இருக்குது. அவர் வந்து 9 வயதுலேயே அரசாட்சிக்கு வந்ததால் அதில் பார்க்க விளங்குது எல்லாம் சின்ன பொருட்கள்லாம், ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, பாவிச்ச வாகனங்களாக இருந்தாலும் சரி, உபகரணங்களாக இருந்தாலும் சரி, தண்ணியில் போகிற கப்பலாக இருந்தாலும் சரி, ஒரு 9 வயசுக்குள்ள வந்து இந்த கப்பல் கொண்டு போகணும்னா நம்பலாம். ஒரு பெரிய ஒரு வளர்ந்த ஆளை இந்த கப்பல் தண்ணியில் கொண்டு போக சான்ஸ் இல்லை. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இது வந்து சரியான ஒரு சின்ன ஒரு கப்பல் என்று சொல்கிறாங்க. கப்பல்கள் இதெல்லாம் வந்து இன்னும் சின்ன தங்கத்திலான விளையாட்டு சாமான்கள் மற்றும் ஆபரணங்கள். வெளியில் போகிறதுக்கு மணி அடிச்சுட்டு அப்போ நாங்கள் வெளியில் இறங்கிட்டோம். நிறைய பேர் வந்து வெளியில் ஒரே நேரத்தில் வெளியில் போகணும்னு கொஞ்சம் க்ரௌட் ஆகிட்டு அப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணிடலாம் போயிட்டு. உங்களுக்கு இதில் பார்க்க தெரியும் மக்கள் எப்படி வெளியில் போகிறாங்கன்ட்டு. வெளியில் இறங்கி வந்து இன்னொருக்கா அந்த என்ட்ரன்ஸை வீடியோ எடுத்து காட்டுவோம்னு எடுத்தோம். இப்போ வந்து இந்த ஓடுற படியால் மெதுவாக இறங்கி கொஞ்சம் தூரத்துக்கு நடக்கிற படியால் இறங்கி வந்துட்டு நல்ல சனம் கூட வெளியில் வந்து இப்படி தான் அந்த எல்லோரும் வந்து 6 மணி ஆயிரத்தானே வெளியில் வந்துட்டு அங்கால பார்த்திங்கன்னா போட் மியூசியம் இருந்தது, அதுவும் பூட்டிட்டாங்க. மிக பிரமாணமான ஒரு பில்டிங். எவ்வளோ பேர் உள்ளே இருந்து வராங்கன்னு பார்க்குறோங்க. இதுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டணும்னு எடுத்தது. அங்கால வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட், கேஃபேஸ் அப்படி நிறைய சுற்றி ஷாப்பிங் சென்டர் எல்லாமே இந்த மியூசியத்துக்கு இருந்தது. பட் நான் மெயினாக வந்து இந்த மியூசியத்துக்கு உள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணுமென்றான் மெயின் டார்கெட்டாக வந்தாங்க. காட்டிட்டோம். இதுதான் வழி தோட்டம். வழியில் வந்த உடனே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.